திரு ஜென்ராம் அவர்கள் தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜென்ராம் சார். வணக்கம். ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரமே நடந்திருக்கு. காவலர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க, இரத்த காயமெல்லாம் ஏற்பட்டிருக்கு, 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய கோணம் சார் இதில்? முதல்ல இந்த வழக்கு வந்ததிலிருந்து தொடங்கி பார்த்தோம்னா அடுத்தடுத்து நடந்த நிகழ்வுகள் அங்கு ஒரு அமைதியான சூழலுக்கு மாறாக வெளியிலிருந்து ஆட்கள் வந்து பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள் அப்படின்னு அந்த மக்களே சொன்னதை தான் நம்ம முதல்ல பார்க்க முடிஞ்சது. இப்போ அதுக்கப்புறம் நீதிமன்றத்துல போய் வெவ்வேறு தீர்ப்புகள், அதுக்கப்புறம் இந்த தீர்ப்பு, கடைசியாக வந்த இந்த தீர்ப்பு, இது எல்லாமே அதன்படி இன்று செயல்படுத்த முடியல, அதை செயல்படுத்த முடியவில்லை அப்படிங்கிற நிலையில வழக்கமாக 100 ஆண்டு காலமாக என்ன பிராக்டிஸ் இருந்ததோ அதை ஏற்றி இருக்கிறாங்க. அரசு அதை செய்திருக்கிறது. இதை சாக்கு வச்சு பல்வேறு அரசியல் அஜெண்டாவை நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னால நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். உடனடியாகவே அரசு எப்படி சொல்ல முடியும், நீதிமன்ற உத்தரவுக்கு மாறாக ஒரு கருத்தை எப்படி சொல்ல முடியும், அதற்கு மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பை மறுத்து மேல்முறையீட்டையே நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு அரசு ஏன் மேல்முறையீடு செய்யணும், அது HRNCE ஏன் அப்படி செய்யுது, இதனாலதான் HRNCE கோயில்களுக்குள்ளேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். HRNCE கோயில்களில் இருந்து வெளியேற்ற வேண்டியதுதான் நம்முடைய அடுத்த நடவடிக்கை அப்படின்னு எல்லாம் பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியுது. இது எல்லாமே அடிப்படையில ஒரு உணர்ச்சிகரமான ஒரு விஷயத்த, உணர்வு பூர்வமான ஒரு விஷயத்த, மத நம்பிக்கைகள் சார்ந்த ஒரு விஷயத்த பெரிதாக்கி அங்கு ஒரு பிளவை, அங்கு ஒரு மோதலை உருவாக்குவதற்கு முயற்சி நடக்குதோங்கிற சந்தேகத்தை தான் கொடுக்குது. அந்த திசையில தான் முயற்சிகளை எடுக்கிறாங்க. நீதிமன்றம் டெக்னிக்கலா சில விஷயங்களா சொல்றாங்களா இருக்கலாம். அந்த நீதிமன்றம் சொன்ன விஷயத்தை பற்றி நான் விமர்சனம் சொல்ல விரும்பல. அது இப்போ உடனடியாக இன்று 6 மணிக்குள்ள அவங்க அரசு செய்யல, மாற்று ஏற்பாடுகள் செய்யறாங்க, இதுக்கு போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யல, தீபம் ஏற்றுவதற்கு ஏற்பாடு செய்யல அப்படின்னு ஒருவர் கொண்டு கொடுத்தா அது உடனடியாக எடுத்து நீங்க போங்க, 10 பேரோட நீங்க போங்க, உங்களை சார்ந்தவர்களை கூட்டிட்டு நீங்க போங்க, சிறப்பு காவல்துறை பாதுகாப்போடு போங்கன்னு சொல்லி எப்படி அனுப்புறாங்க, அந்த மாதிரி அவ்வளவு துரிதமாக நீதி வழங்குற பணி நடந்திருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இதே போல பல்வேறு வழக்குகள் கொண்டு போற மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் சார்ந்த வழக்குகளுக்கு இவ்வளவு விரைவில் நீதி கிடைக்கும் என்றால் மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு. அதை தாண்டி வழக்கமாக காவல்துறைக்கு மரியாதை கொடுக்கணும், காவலர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், ராணுவத்துக்கு மதிப்பு கொடுக்கணும், சீருடைக்கு மதிப்பு கொடுக்கணும்னு நாள்தோறும் தமிழ்நாட்டுக்கு வகுப்பெடுக்கிற நபர்கள் காவலர்கள் ஒரு உத்தரவு போட்டா கடைபிடிக்க மாட்டோம்னு ஏன் சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்கள காவலர்களை தாக்கக்கூடிய பணிகளை ஏன் செய்யறாங்க அப்படிங்கிறது புரியல. அதை யாராவது கண்டிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன் அப்படி நடக்குது? அப்படி ஒரு காவலர்கள் கைது செய்யறதாக இருந்தால் அரசியல் கட்சி தலைவர்களை கைது செய்யும் போது காவலர்கள் கைது செய்தா கைதாக வேண்டியதுதானே நியாயம் பேசுகின்ற பல்வேறு நபர்கள் இப்போது காவலர்கள் கைது செய்யும் போது கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க, அவங்களுக்கு ஒத்துழைக்க மறுக்கிறாங்க. ஒரு ஃபோர்ஸ் பண்ணி கலவரத்தை உருவாக்குறது அல்லது காவல்துறை மீறி காவல்துறை தடியடின்னு போய் அதை வச்சு ஒரு பிரச்சனையாக்குவதற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்வது போன்ற எல்லா நிகழ்வுகளும் விரும்பத்தக்கது அல்ல அப்படின்னு தான் நான் அதை நினைக்கிறேன். அது அரசுக்கு காவல்துறைக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்குவதற்காக நீதிமன்றத்தின் அந்த தீர்ப்பை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது ரொம்ப கவலை தரக்கூடிய விஷயம். பொதுமக்கள் இது போன்ற முயற்சிகளுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஏற்கனவே அந்த முயற்சிகள் நடக்கும்போது பொதுமக்கள் ஆதரவு இல்லாம தான் இருந்தது, வெளியிலிருந்து தான் செய்யறாங்கன்னு மக்கள் தான் சொன்னாங்க. அது போன்ற நிகழ்வு தான் இப்பவும் இருக்கும். இப்போ காவல்துறை ஆட்சியர் 144 தடை உத்தரவு போட்டு நிலைமையை கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது.
அதை தாண்டி பெரிய அளவுல புதிய பிரச்சனைகளை உருவாக்க மாட்டாங்க. ஆனா நீதிமன்றம் இந்த விஷயங்களுக்கு என்ன என்ன முயற்சி எடுக்குது, என்ன செய்யுதுன்னு பார்க்கணும். ஹெச்ஆர்என்சியில இருந்தும் மேல்முறையீடு செய்திருக்கிறாங்க பழைய தீர்ப்புகள். இன்றைக்கு என்ன செய்யணும்னு வந்த தீர்ப்புக்கு மேல்முறையீடு செய்திருக்கிறாங்கிற செய்தியையும் பார்த்தேன். இனி நீதிமன்றத்துல என்ன நடவடிக்கை வருதோ அது வரட்டும். அரசு இன்று எடுத்த முயற்சிகளை, முடிவுகளை முறையாக தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுதான் மக்களுடைய ரியாக்ஷனாக இருக்கு சமூக ஊடகங்கள்ல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.